among the following choose the one with the equal number of atom. பழங்காலத்துல இருந்தே கேட்கிற கொஸ்டின். இதுல முக்கியமான விஷயம் அவன் கிராம்ல கொடுத்துட்டான். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல ஹவ் டு ஃபைண்ட் மோல்ஸ். அப்ப எவ்வளவு மோல்ஸ் இருக்கு இந்த கிராம்ல கொடுத்துருக்க கிவன் கிராம்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்கான். அப்போ அது இங்க மாலிகுல் எவ்வளவு ஆட்டம் இருக்கானோ அந்த மோல்ஸ் கூட பெருக்கும் பொழுது அதை அவகாட்ரோ நம்பரோட பெருக்கணும்னா நமக்கு எக்ஸாக்டா எத்தனை ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கையில உள்ளோண்டு உப்பு அள்ளி அந்த உப்புல எத்தனை ஆட்டம் இருக்குன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். சரி, எப்படி நம்ம சொல்றது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க கேள்வி கேட்டிருக்கான், ABCDE வரைக்கும் கொடுத்திருக்கான், கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கான், ரைட்? இப்ப நம்ம ஜஸ்ட் எப்படி எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல மோல்ஸ் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? மோல்ஸ் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். என்னன்னா கிவன் மாஸ், கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். மோலார் மாசையும் கொடுத்துட்டான், அவன் மாசு கிவனும் இங்க இருக்கு, ரைட்? இப்ப ஃபர்ஸ்ட் மாலிகுல் நம்ம ஜஸ்ட் எப்படி நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு நமக்கு அவன் கொடுத்துருக்க வெயிட் 212. ஓகே, கீழே 106. இப்போ இந்த மாதிரி டைம் எல்லாம் எக்ஸாம் டைம்ல நீங்க கேன்சல் பண்றது ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்ராக்சிமேஷனா கேன்சல் பண்ணலாம். ஏன்னா கேள்வி வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட் வேல்யூல உங்களுக்கு ஆன்சர் கேட்கல. அப்போ நம்ம அப்ராக்சிமேஷன்ல கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா இங்க 10 மேல 21 இதான் பெரிய நம்பர்னு பார்ப்பேன். அப்ப இந்த 21ல எத்தனை 10 இருக்கு? 2 10. ஸோ 2 மோல்ஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. யாரு? ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து இப்போ செகண்ட் மாலிகுல் எடுத்துக்கோங்க. செகண்ட் மாலிகுல்னா 248 கிராம் பை எவ்வளோ மோலார் மாஸ் வந்து 62. 4 6 24. ஸோ 4 மோல்ஸ் இந்த இடத்துல நம்ம வெளியே தட்டிடலாம். ஓகே, 4 6 24. அடுத்து இங்க திருப்பினீங்கன்னா 240. ஓகே, 240 டிவைட் பை எவ்வளோ? 40 கிராம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 6 நாள் 24. அப்போ 6 மோல். ஓகே, 6 மோல்ஸ். இப்போ வரிசையா மோல்ஸ் கண்டுபிடிச்சோமா? எத்தனை? 3 கண்டுபிடிச்சிருக்கோமா? இன்னும் ஒரு 2 மட்டும் பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் கடைக்கில ஒரு ஆப்ஷன் இது பண்ண முடியல, நம்ம திருப்பி வந்து பார்க்கலாம். அடுத்து இவ்வளவு இருக்கு, 12 கிராம் இருக்கு. 12 கிராம் யாருக்கு கிவன்? மோலார் மாஸ் வந்து 2 கிராம். 6 2 12. 6 2 12. 6 மோல்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணும்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோல்ஸ் எவ்வளவு மோல்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல பெருசா இடம் இல்லை, கிறுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணும். ஆனா இதுல விஷயம் என்ன அப்படின்னா அவன் எக்ஸாக்டா கேட்கல ஆன்சர்ல. ஸோ அவகேட்ரோ நம்பர் எல்லாத்துக்கும் காமன் தான், அதை விட்டுருங்க. அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா மோல்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம், ஒரு மாலிகுல் எவ்வளவு இருக்கு பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஈஸியா தட்டி விட்டு போயிடலாம். பாருங்க, டக்குன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்ல எத்தனை ஆட்டம் இருக்கு? 2 சோடியம் இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு, 5 ஒரு கார்பன், 6. அப்போ இந்த இடத்துல 6 ஈக்குவல் டு 6 2 12. இங்க 12 மட்டும் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவகாட்ரோ நம்பர்ல பெருக்கணும்னா எக்ஸாக்டா நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல வந்துருங்க. இந்த மாலிகுல் எத்தனை இருக்கு? 3. இங்க 2, இங்க 1 3. இங்க இன்ட்டு 3. ஸோ 1 4 4 4 8 3 12. ஸோ 12 இங்க நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா ஏவும் பியும் ஆன்சர்ல இருக்கணும். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கான். ஏவும் பியும் இருக்கானான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஏவும் பியும் இருக்கானா? எங்கெங்கெல்லாம் ஏவும் பியும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் ஏவும் பியும் இருக்கு. டியா சியா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நமக்கு கணக்கு. டியா சியா யார் வர போறீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ அடுத்து யார் இருக்கா அப்படின்னா டி சி ரெண்டு மட்டும்தான். சி ஒர்க் அவுட் பண்ணிடுவோம், வரலன்னா முடிஞ்சிருச்சுல. இப்போ நமக்கு எத்தனை ஆட்டம் இருக்கு? 1 2 3. 3 ஆட்டம் இருக்கு. எவ்வளவு மோல்ஸ் கண்டுபிடிச்சோம்? 3 ஆட்டம் இருக்கு, 6 மோல்ஸ் கண்டுபிடிச்சோமா? இப்போ இந்த இடத்துல 3 போட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப இங்க எவ்வளவு வந்திருக்கான்? 1 6 6 2 12 3 6 18 வந்துருச்சு. அப்போ இவன் கண்டிப்பா சி நமக்கு கிடையாது. சி கிடையாதுன்னு அவனை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் பாருங்க, நம்ம ஃபுல்லாவே இது பண்ணல, சரியா? ஸோ ஆன்சரை ஈஸியா கொண்டு வந்துட்டோம். ஆன்சர் வில் பி ஏ. எங்கடாது?